வணக்கம், வெல்கம் பேக் டு இது மேக்கிங் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பழைய பேரகான் செப்பலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிரிக்கெட் பால் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிக்கெட் பால் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய செப்பல் தேவை. ஸோ ரப்பரில் எந்த செப்பல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பேரகான் செப்பல் தான் எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு நைஃப் எடுத்து அந்த செப்பலில் பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத அந்த ப்ளூ கலரில் ரப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஸோ நைஃபு சிசர்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த செப்பலில் இருக்கிற தேவையில்லாத பீசஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்து தான் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் தான் போட போகிறோம். நீங்கள் டம்ளர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லல, காம்பஸ். ஸோ சர்க்கிள் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த பொருள் இருக்குதோ அந்த பொருள் வச்சு நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு செப்பலில் டோட்டலாக 3 சர்க்கிள் போட்டோம். 2 செப்பலில் சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 சர்க்கிள் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கை கிளிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ பொறுமையாகவே பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவசரப்படாத பொறுமையாகவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. அண்ட் டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6 பீசஸையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இது கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக அந்த கரெக்டான ஷேப்பு கட் பண்ணி எடுத்துட்டோம். நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கட் பண்ண 6 பீசஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேலே ஒயிட் கலர்லையும் கீழே ப்ளூ கலர்லையும் இருக்கும். அந்த 2 பக்கத்தையுமே பார்த்தீங்கன்னா சாண்ட் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் இது எதுக்காக இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறோம்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு பீசஸையும் ஒன்றுக்கு ஒன்றா ஒட்ட போகிறோம். ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொரன்னு இருந்தால் தான் ஒட்டும், நைஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒட்டாது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சாண்ட் பேப்பரில் தேய்ச்சி எடுத்துக்கிறோம். அண்ட் இப்போ அந்த 6 பீசஸை சாண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சொரன்னு தேய்ச்சி எடுத்தாச்சு. ஆனால் அடுத்ததான் இந்த 2 பீஸையும் நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சர் சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட விலை 20 ரூபா தான். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிற ஃபெவிக்விக்கில் ரப்பரும் ஒட்டுன்னு சொல்லி போட்டிருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பஞ்சர் சொல்யூஷன் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 2 பீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஆனால் அந்த 2 பீஸுமே ஒட்டினதுக்கப்புறமா அந்த மாதிரி கையில் ஸ்ட்ராங்காக அழுத்தி பிடிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டும் அந்த ஃபெவிக்விக் எல்லாமே. ஆனால் அந்த 2 பீஸுமே ஒட்டினதுக்கப்புறமா சைடில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபெவிக்விக் பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து நம்மளோட பால் மேலே பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டும். இது ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா காய விட்டுடலாம். அண்ட் நம்ம ஒட்டினது நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிச்சக்கிற எல்லா பீஸுமே நம்ம ஒட்ட போகிறோம். இந்த வாட்டி ப்ளூ கலர் ஒயிட் கலர்ன்ற ஆர்டரில் ஒட்ட போகிறோம். இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஒயிட் கலர் கோடாக இருக்கும். மிச்சம் 2 பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன ஒயிட் கலர் கோடாக இருக்கும். ஸோ இந்த டிசைனில் ஒட்டினா பார்க்குறதுக்கு கொஞ்சம் பால் மாதிரி சூப்பராகவே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். அண்ட் இப்போ நான் எப்படி கையில் வச்சுக்கிறோனோ அதே ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். அண்ட் எல்லா பீஸுமே ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக பிடிக்கும்.
அண்ட் எல்லா பீஸுமே ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் க்ரிப்பாக பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபெவிக்விக்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து அது மேலே வச்சு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம காய விட்டுடலாம். அண்ட் நம்மளோட பால் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராகவே காஞ்சிச்சு. அடுத்தது அது பால் ஷேப்பில், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாற்றணும். அதுக்காக இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சமாக. ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வர வரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் வரணும். அண்ட் கத்தி யூஸ் பண்ணி நம்மளால் எவ்வளோ இது கட் பண்ண முடியுமோ அவ்வளோ இது கட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் சர்க்கிள் ஷேப்பில் வரல. அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் எடுத்து இந்த சாண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். சாண்ட் பேப்பருக்கு பதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சொரன்னு ஒரு காரை கூட இருக்கும். அந்த காரையில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ சர்க்கிள் ஷேப்பில் வர வரையும் பார்த்தீங்கன்னா நல்லா விடாத தேய்ச்சினே இருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக நம்ம ஒரு பாதி பாலை தான் தேய்ச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நினைக்கிறேன். இன்னும் மீதி பாலை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு வேளை நம்மளோட பால் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இது தேய்க்கிறதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டைம் டிலே ஆகுது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பால் அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒயிட் கலர் லைனு, அதுக்கப்புறம் மிச்சம் 2 பக்கமும் சின்ன சின்ன ஒயிட் கலர் லைனு. ஸோ பால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா இது நல்லா பவுன்ஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் நம்மளோட பால் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பவுன்ஸ் ஆகுது. ஸ்டெம்பர் பால் எப்படி பவுன்ஸ் ஆகுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பவுன்ஸ் ஆகுது. கிரிக்கெட் விளையாடுறதுக்குலாம் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டாட்டா.